கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். இந்த தேவனை துதிக்கும் பொழுது நாம் ஏனோ தானோ என்று துதித்து விட கூடாது. அதில் தேவன் பிரியமாயிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து. தேவன் நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற துதிகளை தான் அங்கீகரிக்கிறார். அதுவும் முழு இருதயம். தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று நாம் கர்த்தரை துதிக்கிறோம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை பாடுகிறோம், துதிக்கிறோம். ஆனால் அவைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறதா? நாம் முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது? நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? தேவனை பற்றி முழு இருதயமாய் இருக்க முடிகிறதா? அல்லது ஏதாவது தடைகள் ஏற்படுகிறதா? தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு அவரை துதிக்க வேண்டும். என்றென்றைக்கும் அவரை மகிமைப்படுத்துவேன் என்று தாவீது ராஜா சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வேத பாரகரும் பரிசேயரும் வந்து, உம்முடைய சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள், முன்னோர்களின் பாரம்பரியத்தை அவர்கள் ஆசரிக்கவில்லை என்று சொன்னார்கள். அதை கேட்டு இயேசு சொன்னார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று. தேவன் நம்முடைய இருதயத்தை தான் விரும்புகிறார். இருதயத்திலிருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறது. முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தோடு அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஆனால் நாம் இன்றைக்கு நம்முடைய உதடுகளினால் மட்டும் தேவனை ஆராதிக்கிறோமா, அவரை கனம் பண்ணுகிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து நாம் தேவனுக்கு முழு இருதயத்தோடு துதிகளை, பலிகளை செலுத்தி கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க, முழு இருதயத்தோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க, எங்கள் இருதயத்திலிருந்து என் கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.